Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கல்ச்சட்டில chicken biryani. இந்த கல்ச்சட்டி வந்து என்னன்னா வாங்கி 35 years ஆயிடுச்சு. இது வந்து நம்ம முன்னெல்லாம் என்னன்னா கல்ச்சட்டில வந்து அதாவது ஊறுகாய் போட்டு வச்சாங்கன்னா கெடாதுன்னு சொல்லி வாங்குவாங்க. இதுல வந்து நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கலாம். இந்த கல்ச்சட்டில வந்து பிரியாணி அதாவது chicken gravy எது செஞ்சாலுமே நல்லா டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி கெட்டு போகாமையும் இருக்கும். நம்ம இப்போ கல்ச்சட்டில எப்படி பிரியாணி செய்யறதுங்கறத பாத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற அரிசி சீரக சம்பா அரிசி ஒரு 10 minutes ஊறி இருக்கு. நம்ம இந்த டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இன்னும் நல்லா ஊறட்டும். அரிசி ஊற வச்சிருக்கோம். இந்த தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம வந்து குடிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வந்து என்னன்னா சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், 1 காஷ்மீரி மிளகாய். இத வந்து அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா தான் போட போறோம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு 2 தக்காளி யூஸ் பண்ணா போதும். நம்ம அப்படியே வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே கத்துட்டே வரலாம். இது நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரியாணியை தாளிச்சுக்கலாம். இப்போ கல் சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இது வந்து சீக்கிரமா சூடாயிடும். நெய் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை இது வந்து நம்ம நல்லா உடைச்சுக்கலாம். 2 ஏலக்காய், நட்சத்திர மொக்கு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மராட்டி மொக்கு, ஒரு 7 லவங்கம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம அரைச்சு ஆட் பண்ணிட்டோம். அதனால டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளியை நீட்ட வாக்குல கட் பண்ணியிருக்கிறோம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன மசாலா யூஸ் பண்ண போறோம்னா பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் அதாவது தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். சிக்கன் வந்து 1/2 kg இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு 350 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு அந்த எலும்பு வந்து ஜாஸ்தி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் வந்து என்னன்னா கொஞ்சம் எலும்போட இருக்கிற சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 350 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கிறோம். அதே அளவுக்கு நம்ம சிக்கனும் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கல்ச்சட்டினோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 35 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 100 rupees தான். அதாவது 75 rupeesக்கு வாங்கியிருக்காங்க 100 rupees சொல்லி. ஆனால் இப்போ இதே கல்ச்சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 rupees கிட்ட வரும். நான் ஆல்ரெடி வந்து 2-3 இடத்துல ட்ரை பண்ணேன் இந்த கல்ச்சட்டி வாங்குறதுக்கு. சின்ன கல்ச்சட்டியே 1000 rupees வருது. இது வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால டெஃபினட்டாக வந்து இது வந்து மினிமம் வந்து ஒரு 3000 கிட்ட வரும் இந்த கல்ச்சட்டி. இதில் செய்கிறதுன்னா நம்ம குழம்பு செய்யலாம், ரைஸ் எது வேணாலுமே செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் போட்டு வைக்கிறவங்க இந்த மாதிரி கல்ச்சட்டி வாங்கிட்டு இது ஒரு 10 days கிட்ட நம்ம அப்படியே வச்சாலும் ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. அதுக்கு தான் அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி கல்ச்சட்டி, மண் சட்டி எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆயில் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிற அரிசி. இதுக்கு வந்து 7 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி இதில் 1 டம்ளர் இருக்கிறதுனால நம்ம வந்து 7க்கு பதிலாக 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6 இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அதாவது லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். நம்ம அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட வச்சுக்கலாம். நான் டைம் கரெக்டான டைம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல் சட்டியில் செய்கிறதுனா எந்த டைம் வரைக்கும் இருக்கணுங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில நம்ம எடுத்து கலரிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மொத்தமாக 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு, அதாவது முக்கால் வாசி வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தம் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக இது என்னென்னா இந்த இந்த கல் சட்டியில் இந்த சூட்டுக்கே நல்லா அதாவது புழுங்கிடும். இல்லைனா நம்ம தோசைக்கல்லை வச்சு தம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சுட்டோம். தோசைக்கல் மேலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். ஆல்ரெடி இந்த கல் சட்டினோட சூட்டுக்கே நம்மளுக்கு குக் ஆகிடும். இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டுனா நல்லா அதாவது உதிரியாக வர மாதிரி குக் ஆகிடும். இப்போ நம்ம கல் சட்டியை நம்ம தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் மேலே நம்ம கல் சட்டி வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து பார்ப்போம். நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே நல்லா பலன்னு குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இதுவே போதும், நல்லா புழுங்கிடும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும். அதே மாதிரி இந்த கல் சட்டினோட சூட்டுக்கு இன்னுமே நல்லா வெந்துடும். இதை ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடாக பரிமாறலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம தோசைக்கல்லில் அதாவது தம் போகிறதுக்கு 5 மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்தது. இந்த கல் சட்டினோட சூட்லேயே ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது, தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரையாக வந்திருக்கு. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. நான் கல் சட்டியில் சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் கல் சட்டி இருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு. உயிர்களின் நிலைத்த வாழ்வு ஊன் உண்ணாத இயல்பில்தான் உள்ளது. ஊன் உண்டால் அவனை நரகம் வெளிவிடாது.